ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போது புத்தகத்தை பரிசளித்தார் அண்ணாமலை. பாஜகவில் இருந்து விலகுவதாக தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் கடிதம் கொடுத்திருந்தார் முன்னதாக அண்ணாமலை. அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்திருந்தார். அவர் சந்தித்த போது புத்தகம் ஒன்றையும் பரிசளித்திருக்கிறார். டெல்லி செல்கிறார் நைனா நாகேந்திரன். அண்ணாமலை புகாரை அடுத்து நைனாருக்கு அமித்ஷா அழைப்பு. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலை சந்திப்பின் போது என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது? நைனா நாகேந்திரனுக்கு டெல்லியிலிருந்து அழைப்பு வந்திருக்கிறதே, அது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வேறுவழி நமக்கு தெரியும், நேற்று மாலை டெல்லி வந்த அண்ணாமலை அவர்கள் தேசிய தலைவர், பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வந்து சந்தித்து பேசியிருக்கின்றார். தற்போது இந்த சூழல்ல தான் நைனா நாகேந்திரனுக்கு டெல்லியிலிருந்து அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த அழைப்பை விடுத்திருப்பதாகவும், எனவே உடனடியாக டெல்லிக்கு நைனா நாகேந்திரன் இன்று மாலையோ அல்லது நாளை வந்துட்டு வர இருப்பதாக அந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. எனவே ஒருவேளை இன்று வந்துவிட்டால் இன்று இரவே கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீனை வந்து சந்திப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை அண்ணாமலை கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக, இதற்கான அந்த விளக்கத்தை தேசிய தலைவர்களிடம் அவர் எடுத்துரைத்திருந்ததாக அந்த தகவலானது வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த சந்திப்பானது நிகழ்வதால் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சந்திப்பானது தற்போது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதற்கான அந்த காரணம் என்ன போன்ற விஷயங்கள் குறித்து விரிவாக அமித்ஷாவிடம் வந்து எடுத்துரைத்திருக்கின்றார். குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற அந்த தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் என்ன, தமிழகத்தில் பாஜகவினுடைய அந்த செயல்பாடு தற்போது எந்த அளவு இருக்கின்றது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்தும், அதே போல தான் இந்த கட்சியிலிருந்து விலகுவதற்கான அந்த காரணம் குறித்து அமித்ஷாவிடம் மற்றும் தேசிய தலைவரிடம் அவர் நேரடியாகவே எடுத்துரைத்திருந்ததாக அந்த தகவல்களானது கிடைத்திருக்கக்கூடிய நிலையில இன்று மீண்டும் அண்ணாமலை அவர்கள் சென்னை திரும்புகிறார். இதற்கிடையில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரனுக்கு டெல்லியிலிருந்து இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட அந்த நகர்வு, பாஜகவினுடைய அந்த நகர்வு எவ்வாறாக இருக்கக்கூடும் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய அந்த செயல்பாடுகள் குறித்தும், அதே போல சமீபத்திலேயே அந்த தேர்தல் தோல்விகள் குறித்து ஒரு குறிப்பிட்ட அந்த முக்கிய விஷயங்கள் குறித்து அவர் ஏற்கனவே பேசியிருக்கக்கூடிய நிலையில மாநில தலைவர் என்ற முறையில அவரிடம் வந்து விளக்கமானது பெறப்படும் என எதிர்பார்க்கலாம். எனவே இந்த சந்திப்பானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலை சந்திப்பு நடந்திருக்கிறது, மறுபுறம் நைனாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த சந்திப்பு நடைபெறவிருக்கிறது. இந்த சூழல்ல டெல்லி மேலிடம் என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன கட்சி வட்டாரங்கள் சொல்றாங்க? வேதுவரி, அதாவது நமக்கு தெரியும், அண்ணாமலை அவர்கள் 2021 முதல் 2025 வரை மாநில தலைவராக அவர் பொறுப்பில் இருந்தது. அந்த பொறுப்பில் இருந்த சமயத்தில் பாஜகவுக்காக மாநில அளவிலான அந்த வளர்ச்சி எவ்வாறாக இருக்க வேண்டும், அதனை கட்சியை வளர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை வந்துட்டு மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக தேசிய தலைவர்களுடன் அவர் தொடர்ந்து இணைந்து இதற்கான அந்த நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தது. அதன் பின்பு அதனை எவ்வாறாக மாநிலத்தில் செயல்படுத்துவது போன்ற பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி அதனை வந்துட்டு மாநில அரசில் வந்துட்டு செயல்படுத்தியவர் அண்ணாமலை. இது என்பதுதான் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த நிலையில தான் அவருக்கு மாநில பதவியிலிருந்து அவர் விலகிய பின்பு அவருக்கான முக்கிய பொறுப்பானது, தேசிய அளவில் அவருக்கான மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்கும் வகையில அவருக்கு மிக முக்கிய பொறுப்பானது வழங்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. குறிப்பாக இணை அமைச்சர் பொறுப்பானது அல்லது அமைச்சரவையில் அந்த வாய்ப்பானது
வழங்கப்படலாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்தது அப்போது. ஆனால் தற்போது வரை அதற்கான எந்த ஒரு அசைவும் இல்லை. குறிப்பாக மாநில டெல்லி வட்டாரங்களை பொறுத்தவரை, பாஜகவுடைய தலைமை வட்டாரங்களை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு அவராக அந்த பதவிக்கான அவருக்கான அந்த பதவிகள் வழங்குவது தொடர்பாக தற்போது வரை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. இது திட்டவட்டமாக தற்போது வரை இருக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இதன் காரணமாக அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில் இருந்ததாக தான் கூறப்படுகிறது. எனவேதான் கட்சியிலிருந்து தான் விலகுவதாக அந்த முடிவுக்கு அண்ணாமலை வந்திருந்ததாக அந்த தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் டெல்லிக்கு அவர் நேற்றைய தினம் மாலை வந்திருந்த நிலையில் தான் கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக அதற்கான காரணத்தை குறிப்பிட்டு மூத்த தலைவர்களுக்கு அவர் அந்த கடிதத்தை வழங்கியிருந்ததாக தகவல்கள் கூறியிருந்த நிலையில் தான் இன்றைய தினம் தற்போது மீண்டும் மாநில தலைவரான நயினார் அவர்களுக்கு அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை கட்சியிலிருந்து விலகுவதற்கான அந்த கடிதத்தை தான் அவர் அண்ணாமலை அவர்கள் மூத்த தலைவர்களிடம் கொடுத்து சமர்ப்பித்து இருக்கிறார் என்றால் அதற்கான விளக்கத்தை மாநில தலைவர் என்ற முறையில் நயினாரிடம் அவர்கள் மூத்த தலைவர்கள் கேட்டு பெறுவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நேரத்தில் பாஜகவினுடைய செயல்பாடு எவ்வாறாக இருந்தது, குறிப்பாக ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கின்றது. எனவே பாஜகவினுடைய இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் என்ன, அதனை சரி செய்வதற்கான மாநில அரசு தரப்பில் இது போன்ற அந்த விஷயங்களை மேற்கொள்ளப்பட வேண்டும் போன்ற விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசிப்பார்கள் என எதிர்பார்க்கலாம். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜீவ். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.